தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆசிரியர்கள் வீதியில் வந்து போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள அவரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்ட படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், மத்திய அரசு நிதி தரவில்லை என்று குறை சொல்வது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார். மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய நிதியை எதிர்பார்க்காமல் தமிழக அரசு தேவையான நிதியை செலவழிக்க வேண்டும் என்று ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆசிரியர் தினத்திலே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தை தெரிவித்து, குறிப்பாக இந்த விடியாத கார்ப்பரேட் அரசாங்கம் பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆசிரியர்கள் வீதிக்கு போராடுகின்ற ஒரு நிலைமை, அதுவும் தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை. இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது என்றுதான் இந்த நேரத்தில் நான் குற்றம் சாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்ற இந்த சூழ்நிலையிலே 15,000 ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் வழங்கவில்லை.